Hi hello friends, welcome to Bike Tech Anifa. FZ வண்டிகளில் அவுட்புட் ஷாஃப்ட் டிரைவ் ஆக்சல் அசம்பிளி வந்து நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இது அடிக்கடி போகிற ஷாஃப்ட். இது மில்லிங்கில் போயிடும், சின்ன ஸ்பாக்கெட் உட்கார இடம் வந்து அடி வாங்கிடும். ஸோ எதனால் இது போகுதுன்றதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து புதுசு மாற்ற போகிறோம். அதுக்காக முதல்ல அந்த செட்டை எடுத்துடுறோம். செட்டில் ஒரு வாஷர், ஒரு கியரை ரிலீஸ் பண்ணுறோம். செகண்ட் கியர் லாஸ்ட்டில் வருது, செகண்ட் கியரு. அது வந்து 34 டீத்து வரும். அதுக்கப்புறம் ஒரு காலர் புஷ், அதையும் எடுத்துடுறோம். அதுக்குள்ளே ஒரு வாஷர் இருக்கும். அதுக்கப்புறம் 5வது கியரை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அது வந்து 21 பல் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இதை வந்து நம்ம எந்த சைடில் எடுக்கிறோமோ அதே வசத்தில் வச்சுட்டிங்கன்னா, ஆர்டர் படி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷாஃப்டில் இருக்கிறத ஒன்று ஒன்றா நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஒரு லாக்கு, ஒரு ஸ்ப்ளைன் வாஷர் ஒன்று இருக்கும். அந்த கியரையும் நம்ம இப்போ வெளியே எடுக்க போகிறோம். இது வந்து 3rd கியரு, 29 டீத் இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு கியரை ரிலீஸ் பண்ணுறோம். 38 டீத் உள்ளது. ஃபஸ்ட்டு கியரை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அதில் ஒரு வாஷர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எந்த வசத்தில் கழட்டுறோம் அப்படின்றதுக்காக, ஐடென்டிக்காக எப்படியெல்லாம் கழட்டுறோமோ அதிலேருந்து அப்படியே நம்ம வந்து லைனாக வரிசையாக வச்சுட்டோம்னா அந்த ஷாஃப்ட் மாற்றும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக வந்து ஒரு 4th கியரை வந்து ரிலீஸ் பண்ணோம். 23 டீத். இது எப்படி நம்ம கழட்டினோமோ அதில் அப்படியே ரிவர்ஸில் நம்ம மாட்டும் போது இந்த ஷாஃப்ட் அசம்பிளி வந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நம்ம மாட்டலாம். ஏன்னா எப்போதுமே கியர் பாக்ஸு நிறைய பேர் ஓப்பன் பண்ணும்போது அதை வந்து கட்டி வைக்கிறது, கவரில் போட்டு வைக்கிறது, ரப்பர் பேண்ட் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறோம் சேஃப்டிக்காக. அது ரொம்ப நல்லது. அதே போல் இதை கையாளும் போது ஆர்டர் படி நம்ம எப்படி நம்ம ஒன்று ஒன்றா காட்டணுமோ அதை வந்து அப்படியே ரிவர்ஸில் மாட்டும்போது ரொம்ப ஈஸியாகவும் தவறுகள் இல்லாமல் வந்து நம்ம மாட்டலாம். எந்த வித தவறு இல்லாமல் நம்ம மாட்டுறதுக்கு இது உதவுது. இதோட டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது கம்பெனியோட டிஸ்பிளே. இது இப்போ வந்து அவுட்புட் ஷாஃப்ட்டை எடுத்துக்கிறோம். 4th கியரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இது வந்து டாக் உள்ள கியரு, ஃபிக்ஸட் கியரு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கியரு 38 பல் உள்ளது. அதை நம்ம போட்டு செக் பண்ணிக்கிறோம். எப்போதுமே கியரை என்கேஜ் பண்ணும்போது நான் ஃபுல்லாக செக் பண்ணணும். கடைசியாக ஒரு ஸ்ப்ளைன் வாஷர், ஒரு லாக்கு, ஒரு செட்டிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இதை வந்து நம்ம எப்படி முதல்ல கழட்டணுமோ அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆர்டர் படி நம்ம அந்த பார்ட்ஸை வச்சுட்டு திரும்பி நம்ம மாட்டும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகிடும். ஸோ அதை நம்ம வந்து லாக் இப்போ மாட்டிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் ஈஸியான ஒர்க்குன்னா ஈஸியான ஒர்க்கு, கஷ்டம்னா கஷ்டம். அதை நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இப்போ கற்றுக் கொடுக்குற முறை. இது எல்லா மெக்கானிக் ஷெட்டில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த வழிமுறையில் செஞ்சு பார்த்தா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செட்டிங் போயிடலாம். 3rd கியர் 29 டீத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ளைன் வாஷர் ஒன்று, அது உள்ள ஒரு கட்டிங் டைப் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதை செட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளிக் லாக் ஒன்று, அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 2வது செட்டிங்கும் முடிஞ்சுது. நம்ம எதெல்லாம் நம்ம கடைசியாக செஞ்சோமோ அதெல்லாம் இப்போ முதல்ல செஞ்சுட்டு வரணும். ஸோ அது முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கியரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். டாக் உள்ள கியரு, அது 5வது கியரு, 21 பல் உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ளைன் வாஷர், காலர் புஷ்ஷு, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செகண்ட் கியர் 34 டீத் உள்ளது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கடைசியாக ஒரு வாஷர். இதுதான் இதோட அசம்பிளிங் முடிஞ்சது. இதை நம்ம திரும்ப நம்ம எப்படி மாட்டணுன்றதை செக் பண்ணிக்கலாம். ஒரு வாஷர், ஒரு கியரு, ஒரு காலர், ஒரு வாஷர், அது அப்படியே லைனாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எந்த கியருமே மாறாது. இதில் தவறு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசம்பிள் பண்ணும்போதே உங்களுக்கு கியர்லாம் விழாது. ஸோ அதனால் என்ஜின் கேஸ் க்ளோஸ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம திரும்ப திரும்ப அதை கழட்டி மாட்டும்போது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஏன் இதனால் அந்த ஷாஃப்ட்டு போகுதுன்னா, செயின் ஓவர் டைட்டு, டயரில் காற்று இல்லாமல் ஓட்டுறது, மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டும் இருக்குது. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஸ்ப்ரே அடிக்காமல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேயும் செயின் ஸ்ப்ரேலாம் அடிக்க மாட்டாங்க, அந்த ப்ராப்ளமும் வருது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.